ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன். மார்ச் 24 இன்னைக்கு. சரியா? டைம் 1:03 பிஎம். சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்தியிருப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஸ்க்ரீனோட நிறுத்தியிருப்போம். நீங்கள் முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணும்போது ஓகே எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும். கரெக்டா? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? ஓகே, இது மாதிரி இருந்திருக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்படி இருந்திருக்கும் உங்கள் ப்ரோக்ராம். என்ன, நான் பேசிக்ஸில் கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் மக்களுக்கு. ஓகேவா? இப்படி இருந்திருக்கும். கரெக்டா? நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஓகே, இந்த கிளாஸ்னா என்ன, அப்புறம் இந்த என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, ஸ்கோப்னா என்ன, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராமை மாற்றி 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 ஓகேவா இப்படி வந்து நின்றுச்சு. புரிஞ்சுதா? இப்படி வந்து நின்றுச்சு. ஓகேவா? சரியா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்க, நம்ம இதெல்லாம் மாற்றிட்டோம். இந்த மெயின் மெத்தடு, என்ட்ரி பாயிண்ட் இதெல்லாம் மாற்றிட்டோம். திருப்பி இன்னொருத்தர் சொல்கிறேன் பாருங்க. இப்படி தான் இருந்துச்சு உங்கள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணும்போது. உங்களுக்கு நிறைய கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஓகேவா ஓகே நான் அந்த ப்ரோக்ராமை இப்படி மாற்றிட்டேன். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஓகேவா அதே மாதிரியே கொண்டு போகிறேன். பழைய மாதிரியே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் முதல்ல ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன இருக்கோ, எப்படி இருந்துச்சோ அதே இதுக்கு நான் கொண்டு போகிறேன். ஓகேவா? ஓகே, பாருங்க. அவ்வளோதான். சரியா? இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? நம்ம வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டாட்டிக் வாய்டு, அப்புறம் இது சொல்கிறாங்க இல்லையா, இது பேர் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம் கிளியரா. சரியா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்னுடைய முதல் 6 வீடியோவை கவனிச்சிங்கனாலே ஓகே எல்லாமே தெளிவாக புரியும் என்ன நடக்குதுன்ட்டு. சரியா? ஓகே, அந்த 6 வீடியோ தான் பேசிக் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்டாட்டிக் வாய்டு மெயினும் என்ன அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ நான் முதல்ல என்ன பண்றேன்னா, நான் நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டான்சியேஷன், ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஓகே, சரியா? ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பியும் பாருங்க, நான் எங்கெங்க இருந்தெல்லாம் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு ஓகே, இதுக்கு நீங்கள் கிளாஸ் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆப்பிள்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒரு மெத்தடை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடு. லாஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு மறந்துட்டேன்னே. இதுக்கு மெத்தட் இருக்கா? மெத்தட் கொடுத்துருக்கானா? ஒரே நிமிஷம் மக்களே. இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், கவலைப்படாதீங்க. இல்லை, நான் கிரியேட் பண்ணலை. சரி, கிளாஸ் நான் கிரியேட் பண்ணலை. ஓகேவா? இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாமா? சரி, இப்போவே நீ வேண்டாம், நான் அதே மாதிரியே போகிறேன். அந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? ஓகே, பப்ளிக் வாய்ட் வெல்கம், அதே ப்ரோக்ராம் இங்கே எழுதுகிறேன். அது பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே தான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, இது ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பப்ளிக் வாய்ட் வெல்கம், சாரி பப்ளிக் வாய்டு ஓகே வெல்கம், இதுதான் நம்மளோட மெத்தடாக இருந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து உள்ள நமக்கு கொடுத்துருந்தோம் கன்சோல் டாட் ரைட் லைன் என்னன்னு கொடுத்துருக்கோம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு. அவ்வளோதான் நான் இப்போ கொடுக்கறது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல கொடுக்கறது வந்து அதாவது ஆர்குமெண்ட். ஓகேவா? வெல்கம் வெல்கம் ஓ வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்.
அதே மாதிரி கொடுக்குறேன். மை கேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மை டியர் ஃப்ரெண்ட். என்ன இந்த செஷன் வந்து நாவிஸ் லேர்னருக்கு, கம்ப்யூட்டரே பற்றி தெரியாதவங்க வந்து இதை பார்த்துட்டு எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் முதல்ல நான் சொன்ன மொபைலில் எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் தான். ஓகே, இங்கே கம்ப்யூட்டர் லேப்டாப்பையும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்குது. சரியா? இப்போ C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு டெக்னாலஜி. அதை கற்றுக்கணும்னா அதுக்கான ஆப்பை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஆப் பேர் தான் VS 2022. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் இப்போ நம்ம C# ப்ரோக்ராமிங் எழுதிட்டு இருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் இங்கே இருந்துட்டு, ஓகேவா, லாஸ்ட் கிளாஸ்ல இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ஸ்டான்சியேஷன். ஓகேவா? என்ன ஒரு கிளாஸுக்கு, ஓகே, அதாவது நீங்க என்ட்ரி பாயிண்ட் மெத்தடுக்குள்ள இருந்துட்டு, ஓகேவா, அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற வெல்கம்ங்கிற மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி இருந்தது? இந்த ப்ரோக்ராமு ரஜினின்னு இருக்கு. ஓகேவா? ஓகே, நான் பாருங்க எப்படியெல்லாம் மாத்துறேங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ரஜினி ஈஸியா இருக்கும். ரஜினி, இது ஆக்டர்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஆக்டர்ஸ் நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் நேமும் நீங்க வேற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள இருந்துட்டு, ஓகே, இந்த வெல்கம் மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓகேவா, இந்த கிளாஸ்க்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்னு சொல்ல வேணாம், இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், ரஜினி. ஓகேவா? அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கேப் விட்டுட்டு, ஓகேவா, நான் பாருங்க ரஜினி நடிச்ச படம் ஏதாவது தளபதி ஆப்ஜெக்டா வச்சுக்கலாமா? தளபதி, தளபதி, தளபதி. ஓகே, சரியா? ரஜினி தளபதி ஈக்குவல் டு நியூ ரஜினி. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தளபதிங்கிறது இங்க வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்ல பழகிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ தளபதி என்ன பண்ணலாம்னா, இந்த ரஜினிக்குள்ள இருக்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம். புரியுதா? ரஜினிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், ஓகே, இங்க தளபதின்னு கொடுத்துட்டு டாட் வச்சேன்னா, டாட் எதுக்கு? ஓகே, ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மெத்தடை கூப்பிடுறதுக்கு. இதை நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? டாட் வச்சேன்னா இப்போ நான் வெல்கம் கால் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் இப்போ கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணும்போது என்ன நடக்குங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கம்பைல் பண்ணும்போது உங்களுடைய சோர்ஸ் கோடு வந்து கம்பைலருக்கு போய் கம்பைலர் என்ன பண்ணும், ஓகே, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லோ லெவல் லாங்குவேஜ் ஆன 0s and 1s மாத்தி கொடுத்துரும். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ அந்த பிளாக் விண்டோல வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டுன்ட்டு உங்களுக்கு கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். பாருங்க, Ctrl F5 அழுத்துறேன். புரிச்சுதுங்களா? வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டுன்னு வரும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? கிளியரா இருக்கா? ஓகே, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் சைடில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரியா? ஓகே, சரி. இப்போ பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஸ்டாட்டிக்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸ்டாட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இவ்வளவு வேலைகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம இன்ஸ்டான்சியேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, அதாவது இந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் மூலியமா இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்றோம். சரியா? இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, ஒருவேளை புரியாதவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அட்லீஸ்ட் 1 year or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகிட்ட வந்து இது கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சாதான் ஃபர்தரா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்புறம் நான் மறக்காம இருக்கணும். ஓகே, இருக்க நோட் பண்ணிக்கிறேன். இன்டர்வியூ கொஸ்டின் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடுவோம்.
ஓகே, நான் அதை வந்து நோட் டோன்ட் ஃபர்கெட்னு போட்டுட்டு நான் இங்கே தனியாக ஒரு நோட்டு வச்சிருக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் படிச்சதுல வரைக்கும் என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம். ஓகேவா, சரி, இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டேன்னா ஓகே. இப்போ பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன்னா இது பாருங்க, இதுதான் மெத்தடோட சிக்னேச்சர்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படிதான் கொடுக்கணும். முதல்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அப்புறம் இங்க வந்து அந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இது எப்படி கொடுக்குறோம் பாருங்க. ஒரு மெத்தடோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர் எது வேணாலும் சொல்லலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் டைப்பு, இதுதான் மெத்தடோட சிக்னேச்சர். ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் டைப்பு, அப்புறம் மெத்தட் நேம், இதுதான் இப்படிதான் கொடுக்கணும். ஓகே, மெத்தட் நேம் இப்படி இருக்கும். ஓகே, புரிஞ்சதுங்களா? ஓகே, இது அப்படியே உள்ள வச்சுக்கோங்க. இதுல கமெண்ட் லைன் கொடுத்துருக்கிறதுனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா, இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இப்போ நான் உங்களுக்கு மெத்தடையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு போறேன். சரியா, இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ பப்ளிக் வாய்ட் வெல்கம்னு இருக்கு. ஓகேவா, இங்கிருந்து இதை கால் பண்றதுனால இந்த வெல்கம் மெத்தடு ஓகே, இங்கிருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த மெத்தடை கால் பண்றீங்க. காலிங் த மெத்தட். ஓகே, காலிங் மெத்தட் இது. ஓகே, இது கால்டு மெத்தட். சும்மா அப்படியே கால்டுனா பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா நான் ஸ்போக்கன் இங்கிலீஷும் எடுக்கிறதுனால அப்படியே வருது. ஓகேவா, இது கால்டு மெத்தட். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எல்லாம் ஈஸிங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல உங்களுக்கு தொடர்ந்து ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒரு 1 month இதில் உட்காந்து படிச்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அப்புறம் உங்க கேரியரை நீங்க மாத்திக்கலாம். கேரியர் மாத்துறதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 yearக்கு மேல ஆகும். ஓகே, இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு. ஓகேவா, சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம், கான்செப்டுக்கு வருவோம். ஓகே, இப்போ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஓகே, இங்க பாருங்க, நான் முன்னாடி ஸ்டாட்டிக் ஆட் பண்றேன். ரூல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்னு நீங்க ஒரு மெத்தடுக்கு ஸ்டாட்டிக் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேவா, அதுக்கு நீங்க இன்ஸ்டான்சியேஷன் பண்ண அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? ஓகேவா, இன்ஸ்டான்சியேஷன் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிடலாம். ரஜினி டாட் ஓகே வெல்கம், அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஸ்டாட்டிக்கை உங்க மனசுக்குள்ள கொண்டு போயிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தடுக்கு ஸ்டாட்டிக் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்டோ இன்ஸ்டன்ஸோ கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ கேள்வி. புரிஞ்சதா? ஓகே, வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிக்னு கேட்பாங்க. ஓகே, அது வேணா இங்க நோட் பண்ணிக்கலாமா? ஓகே, இடம் இருக்கா? இது வந்து பேசிக் தான், பேசிக்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் வரும்ங்கிறத. ஓகே, வாட் டு யூ மீன் பை ஸ்டாட்டிக் கீவேர்ட்? அது ஒரு கீவேர்டு பாருங்க, அதை பத்தி தான் முன்னாடியே எழுதியிருப்பேன். சாரி, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கீவேர்டு இன் ஓகே கன்சோல் அப்ளிகேஷன். பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் எதுக்குன்னா, நீங்க கன்சோல்ல தான், பிகாஸ் கன்சோல் அப்ளிகேஷன் மூலியமா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கே புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா, கன்சோல். ஸோ நீங்க என்ன சொல்லணும்னா ஸ்டாட்டிக் அதாவது ஒரு இது வந்து ஒரு கிளாஸ் மெம்பர். இந்த கிளாஸ் மெம்பர் வந்து ஸ்டாட்டிக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா இன்ஸ்டான்சியேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டா கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிடலாம்னு சொல்லணும். சரியா, இது கொஸ்டின் நம்பர் 1.
ஓகே, இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, சரி. அப்புறம் வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து இது நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் எடுத்திருப்பேன். ஓகேவா? முன்னாடி வீடியோலயே. ஓகே, ஹவு மெனி டெல் சம்திங் அபவுட் ஆக்சஸ். ஓகே, இதுக்கு இப்பவே சொல்லிட்டேன், இது இந்த வீடியோ கொஞ்சம் இழுக்கும். மாடிஃபையர்ஸ் ஆர் ரெண்டுமே ஒன்று தான், ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஆர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். சரியா? மொத்தம் அஞ்சு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல. நான் இன்னும் செக் பண்ணல, சாரி ஃபார் தட். ஓகே, அதுக்கப்புறம் அது போட்டுறேன் நான். ஓகே, சரி, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஓகே, அப்புறம் முக்கியமா வந்து எல்லாத்துக்கும் இன்டர்வியூ எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த கேள்வி மூலியமா உங்களுடைய ஓகே, அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கவனிப்பாங்க. ஓகேவா? இது என்ன? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது அவ்வளவு முக்கியம். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல நீங்க நல்ல என்ன சொல்றது, நல்ல பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இது நீங்க தான் பண்ணணும். ஓகே, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுல சொல்லும் போது கோடிங்ல உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றதை சேர்த்து சொல்லணும். சரியா? அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். ஓகே, நிறைய அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டாட்டிக்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லைன்னா ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த கிளாஸ் நேம் வச்சு டாட் வச்சு ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டுலாம். சரியா? ஓகேவா? சரியா? இங்க பாருங்க. இப்போ ஓகே, நான் இப்போ கிளாஸ் நேமையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த கிளாஸ்க்குள்ளேயே இருக்கிறதுனால. புரியுதா? இந்த கிளாஸ் நான் அடுத்த கான்செப்டுக்கு போறேன். ஓகேவா? அதாவது ஸ்டாட்டிக்னு கொடுத்துருந்தீங்கன்னா, ஓகே, இது ஒரு கிளாஸ் மெம்பர், இது ஒரு கிளாஸ் மெம்பர். இங்க பாருங்க. இந்த கிளாஸ் ரஜினியில ஓகேவா, ரெண்டு கிளாஸ் மெம்பர் இருக்கு. ஒன்னு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதுன ஒரு என்ட்ரி பாயிண்ட் மெத்தடு. ஓகேவா? இந்த மெத்தடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்குள்ள இருந்து தான் நீங்க இன்னொரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற கிளாஸ் மெம்பரை கூப்பிடுறதோ, இல்ல அதே கிளாஸ்க்குள்ள இருக்கிற கிளாஸ் மெம்பரை கால் பண்றதோ எல்லாமே இதுலதான் நீங்க பண்ண முடியும். ஓகே, இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள தான். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் இன் ஓகே கன்சோல் அப்ளிகேஷன். நீங்க வேணும்னாலும் ஓகே, மூணாவது கேள்வி. ஓகே, அடுத்தது நாலாவது. ஓகேவா? இது பாருங்க, இந்த ஆக்சஸ் இது நான் உங்களுக்கு வந்து அழகா எடுத்து கொடுப்பேன். ஓகேவா? எப்பன்னா, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேசிக்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிப்பேன். அதுலதான் இது முதல்ல இதுதான் இருக்கும். இல்ல, அதான் ரெண்டாவது வீடியோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் ரெண்டாவது வீடியோல வந்துதான் ஓகே இது ஆரம்பிப்பேன் நான். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப உங்களுக்கு பாருங்க, இந்த கிளாஸ் ரஜினிக்குள்ள ரெண்டு கிளாஸ் மெம்பர் இருக்கு. அதுல ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதின ஒரு என்ட்ரி பாயிண்ட் மெத்தடு. ஓகேவா? இது நம்ம எழுதின மெத்தடு, நான் எழுதின மெத்தட். புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்றோம்னா, இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட் மெத்தடுக்குள்ள இருந்து இதை நம்ம கால் பண்றோம். புரிஞ்சுதா? அதை புரிஞ்சுக்கணும். முன்னாடி எப்படி கால் பண்ணேன்னா, கிளாஸ் நேம் வச்சு டாட் வச்சு கால் பண்ணேன். ஏன்னா ஸ்டாட்டிக் கொடுத்ததுனால. ஸ்டாட்டிக் இல்லாம இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? ஓகே, அதாவது அந்த கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் அதை கால் பண்ணி ஆகணும். புரிஞ்சதா? ஓகே, ஸ்டாட்டிக் இப்போ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, அடுத்தது பாருங்க. ஓகே,
நான் என்ன பண்றேன், ஓகேவா, இப்படி இருக்கா. ஓகே, இது இப்ப நம்ம வந்து ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப நான் பாருங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த மெத்தடோட வேலை என்ன. ஓகே, இந்த மெத்தட் வந்து இந்த மெத்தடுக்குள்ள இந்த மெத்தட வேலை என்னன்னா இதை பிரிண்ட் பண்றது, வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டுன்ட்டு. அதைத்தான் இங்க இருந்து கூப்பிடுறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் நம்ம சொல்லிட்டோமோ, அடுத்தது நான் வாய்டு கொண்டு போறேன். வாய்டுன்னா என்னன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இதை என்ன பண்ணலாம்னா, ஓகே, இந்த மெத்தட் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓகே, அதாவது ஒரு மெத்தடோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரா இருக்கும். வேணா திருப்பி ஓட்டி பாருங்க வீடியோவை. ஓகே, ரெண்டாவது வந்து அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப். இந்த மெத்தட் இங்க இதுல இது வந்து பாருங்க, இது வந்து மெத்தடோட பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மெத்தடோட பாடியில எதுவுமே நான் ரிட்டர்ன் பண்ணல. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்க போய் ரிட்டர்ன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ரிட்டர்ன். ரிட்டர்ன் இப்படி கொடுக்குறேன். கொடுத்த உடனே எரர் அடிக்கும். என்னன்னா, ஓகேவா, என்னவா ரிட்டர்ன் பண்றோம்? நான் உங்களுக்கு முன்னாடியே பழைய கிளாஸ்ல கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றோம். புரிஞ்சதா? இது ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றேன். அதனால வாய்டுன ஒரு மெத்தட் எதுவுமே முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணுது? ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால ரிட்டர்ன் டைப் வந்து ஓகே, இங்க நீங்க என்ன ரிட்டர்ன் பண்றீங்களோ, ஓகே, வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்ததுனால இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதை இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அவ்வளவுதான். ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? ஸ்டில் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து ஓகே, நீங்க இப்படியும் கால் பண்ணலாம். இத ரஜினி ரஜினி டாட் வெல்கம் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து இதே கிளாஸ்க்குள்ள இருக்கிறதுனால நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்டாட்டிக் வச்சு, ஓகே, ஸ்டாட்டிக் இருந்துச்சுன்னா வெறும் மெத்தட் நேம் வச்சே கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா, இது இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணுதா இத. ஓகே, இங்க இருந்து கால் பண்றோம். ஓகேவா? கால் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது? வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. அதனாலதான் இங்க முன்னாடி வந்து வாய்டு இருந்துச்சு, இப்போ நான் ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன். ஓகேவா? ஸோ அது ரிட்டர்ன் பண்ணும்போது, ஓகேவா, அது ரிட்டர்ன் பண்றத ஓகே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்றதுனால இங்க நான் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கு, ஓகேவா, அதுக்கு பேர் வந்து ஓகே, அது சும்மா மெசேஜ்னு வச்சுக்கலாம். மெசேஜ் ஈக்குவல் டு, ஸோ பாத்தீங்கன்னா இந்த மெசேஜுக்குள்ள போய் இந்த வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு போய் இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வேரியபிள் டைப்பு, இது வேரியபிள் நேம். ஓகே, அதுக்குள்ள என்ன பண்றோம்? இந்த வெல்கம் மெத்தடை கால் பண்ணும்போது இங்க கால் ஆகும். இந்த மெத்தட் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது, வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டுன்ட்டு. இந்த ஸ்ட்ரிங்கு போய் இதுல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் பிரிண்ட் பண்றேன். எதை பிரிண்ட் பண்ண போறேன்? இதை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, கன்சோல் டாட் ரைட் லைன். ஓகே, இங்க வந்து அந்த மெசேஜை பிரிண்ட் பண்றேன். மெசேஜுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் இப்போ கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது புரியணும் உங்களுக்கு. போட்டு போட்டு பாருங்க, நிறைய கூகுள் சர்ச் பண்ணுங்க, யூடியூப் வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாதவங்களுக்கு. ஓகே, ரொம்ப கஷ்டம் சொல்லிக் கொடுக்கறது. கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு என்னாலான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஓகே, அவங்களுக்கு வந்து நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அப்புறம் இந்தாங்க இது வாட் இஸ் அ ரிட்டர்ன் டைப்.
ரிட்டர்ன் டைப் இன் மெத்தட். மெத்தடை வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது அஞ்சு. ஓகே, சரி. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்கம்ங்கிற மெத்தட் ஸ்டாட்டிக் இருக்கிறதுனால இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் எதுவும் நான் கிரியேட் பண்ணல. கரெக்டா, அதாவது இன்ஸ்டன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல, டைரக்டா கால் பண்ணிட்டேன். இதுவே இப்போ இந்த கிளாஸுக்கு வெளியே இருக்கு. இங்க இருந்துட்டு நான் என்ன பண்றேன், கிளாஸ் கமல்னு ஒன்று கொடுக்குறேன். ரஜினி ஒரு கிளாஸ், கமல் ஒரு கிளாஸ். புரிஞ்சதா? ஓகே, இப்போ இந்த மெத்தடை கொண்டு போய் கட் பண்ணிட்டு, ஓகே நல்லா கவனிங்க, இங்க போட்டுட்டேன். அழகா புரியும். சாரி, இப்படி இருக்கு. புரிஞ்சதா? உடனே இங்க எரர் அடிக்குது பாத்தீங்களா? ஓகே, இப்போ நீங்க ஓகே எப்படிதான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டாட்டிக் இல்லைன்னா தெளிவாகவே சொல்றேன், நீங்க இன்ஸ்டான்சியேஷன் பண்ணி தான் ஆகணும். அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கமல் கிளாஸுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கமல் நடிச்ச படம் என்ன, குணா, ஒன்று ஞாபகம் வச்சு, அது ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கமல். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணலாம், குணா டாட்னு வச்சுட்டீங்கன்னா ஓகே இந்த வெல்கம் மெத்தடு கால் ஆயிடும். சரியா? அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இது ரன் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ நான் இங்க ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். இதை விட யார் தெளிவா சொல்ல முடியாதுங்க. புரியாதவங்க தயவு செய்து வந்து ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் வாங்கிக்கோங்க, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க. இப்போ ஸ்டாட்டிக் கொடுத்ததுனால ஓகே எனக்கு இன்ஸ்டான்சியேஷன் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஓகே ஸ்ட்ரைட்டா அதை கிளாஸ் நேம் வச்சே கால் பண்ணிடலாம். ஓகே, கமல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா போதும். புரியுதா? ஸோ முன்னாடி வந்து இந்த மெத்தடு ஓகே இந்த ரஜினி கிளாஸ்க்குள்ள இருந்ததுனால இந்த மெத்தடு இப்படி இருந்துச்சு. ஓகே, அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டா ஓகே இப்படி கால் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா? ஆனா இப்போ என்ன ஆயிருச்சு, புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆயிருச்சுன்னா ஓகே இப்போ என்ன ஆயிருச்சு, இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த மெத்தடை கொண்டு போய் எடுத்து ஓகே இங்க கொடுத்துட்டதுனால இன்னொரு கிளாஸ்ல கமல்ன்ற கிளாஸ்ல ஆட் பண்ணதுனால நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ஓகேவா, இந்த கமலுக்கு கமல் டாட்னு வச்சு நான் ஆக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுதா? ஓகே, ஒருவேளை ஸ்டாட்டிக் இல்லைன்னா எப்படி சார் ஆக்சஸ் பண்ணுவீங்க, எப்படி சார் ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டிக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணி ஆகணும். புரிஞ்சதா? அதாவது இப்படி கமல், ஓ ஓ பாருங்க, இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணி ஆகணும். குணா, இது ரொம்ப தெளிவா உள்வாங்கிக்குவாங்க, யாரும் இது மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதாவது புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸ் நேம் வச்சுதான் இந்த கமலுக்குள்ள இருக்கிற அந்த மெத்தடை கால் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்னா ஓகேவா, ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிற, அதாவது இந்த ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லும் போதே ஓகே ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸ் மெம்பரை இன்னொரு கிளாஸ்ல இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது உங்க மனசுக்குள்ள போகணும். இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். சரியா? சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கு வாய்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த மெத்தடு வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாருங்க, வாய்டு இருந்துச்சுன்னா இங்க ரிட்டர்ன் எரர் அடிக்கும். இங்க நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி பழைய மாதிரியே கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஸோ
இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ குணா டாட் ஓகே பப்ளிக் வாய்டு வெல்கம். ஓகே, இதை நான் கால் பண்றேன். ஓகே, இது ஏன் எரர் அடிக்குது புரிஞ்சுதா? இது ஏன் எரர் அடிக்குது? ஏன்னா இந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? இந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, ஆனா அதை நம்ம இந்த வேரியபிள்ல ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படிங்கிற இது வந்து வேரியபிள் டைப், இது வேரியபிள் நேம், இதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஒன்ஸ் ஓகேவா, இதை நீங்க ஸ்ட்ரைட்டாவே இப்படியே கால் பண்ணிடலாம். ஓகே, இதை எடுத்துட்டு இதெல்லாம் நீங்க கோடிங் டைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சரியா மக்களே? சரியா? ஓகே, இது நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிக்கு வாய்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இது அடிப்படையில் புரியாது புதுசா இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயரு, ஓகேவா, அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்டு பிகாம் அதில் இருக்கிறவங்க எல்லாமே ஓகே இந்த வீடியோவை அழகாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நாவிஸ் லேர்னர்ஸ் மினி செக்ஷன்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர்லேருந்து கொண்டு போயிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் முடிஞ்சது, வாய்டு முடிஞ்சது. ஓகே, இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கூட உட்கார வச்சுட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இந்த ப்ரோக்ராமை கவனிச்சிங்கன்னா அழகா புரியும். சரியா? அடுத்தது இதுதான் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்பாங்க. ஓகேவா? இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதைத்தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த கமாண்ட் லைன்ஸ் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது என்ன? ஓகேவா, இப்போ நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க, எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகேவா, இது வேணா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணா இருக்கட்டும். ஓகே, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் அரேன்னு பேர். அதாவது இப்படி கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதுக்கு பேர் ஸ்கொயர் டப்பா. ஓகே, திஸ் இஸ் கால்ட் an அரே. ஓகேவா, இந்த மாதிரி அரே இருந்துச்சுன்னா ஓகேவா, இதுக்கு வந்து நீங்க வேல்யூ பாஸ் பண்ணணும். இது இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனா புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நான் பாருங்க. ஓகே, அரே கான்செப்ட் நான் வந்து இன்டர்மீடியட்ல இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயே போய் பார்த்துக்கோங்க. அரேவா நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது இப்போ ஸ்ட்ரிங் அரே. ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ரிங்கர். ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இது புரியுங்களா? புரியறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா புரியும். சரி, நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணவா அரேவை? வேண்டாம், நான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் முடிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஓகே, ஸோ என்ன பண்றேன்னா கன்சோல் டாட் இப்போ இது உங்களுக்கு புரியலைனாலும் ஓகேவா, கன்சோல் டாட் ரைட் லைன் ஆர்க்ஸ் ஆஃப் 0. ஓகே, என்னோட இன்டர்மீடியட் செக்ஷனை கவனிங்க, இன்னைக்கே போடுறேன், அது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, கன்சோல் டாட் ரைட் லைன் ஆர்க்ஸ் ஆஃப் 0. ஓகே, வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு. ஓகே, இதைத்தான் கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்தது ஆர்க்ஸ் ஆஃப் 1. அடுத்தது ஆர்க்ஸ் ஆஃப் 2. அதாவது ஆர்க்ஸ் ஆஃப் 0ல வெல்கம் இருக்கும், கமெண்ட்ல கொடுக்குறேன். சரியா? வெல்கம் இருக்கும், இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சேலஞ்சே அதுதான். வெல்கம் மை இங்கே வந்து டியர். ஓகே, அடுத்தது 3. ஓகே, பாருங்க ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப நான் பண்ண உங்களுக்கு புரியும். ஓகே, அதாவது ஒரு இடத்துல போய் இதோட வேல்யூஸ் எல்லாமே, அதாவது இந்த வெல்கம் ஐடி இது கமெண்ட்ல தான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் போய் ஒரு இடத்துல போய் எல்லா வேல்யூவும் கொடுப்பேன் நான், இந்த வெல்கம் ஐடியா ஃப்ரெண்டுங்கிறத. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இது ப்ராஜெக்ட், இது ப்ராஜெக்ட், இது மேல இருக்கிறது சொல்யூஷன். புரிஞ்சுதா? இது வந்து நான் ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணும்போது உருவானது. ஓகேவா? ஓகே, ஸோ இதை ரைட் கிளிக் வச்சுட்டு ஓகே அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு ஓகே
இந்த டீபக் டேக் நல்லா பார்த்துக்கோங்க. டீபக், ஓகே, டீபக்ல போய் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். வெல்கம் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு, ஓகேவா, மை அங்கே எப்படி கொடுத்துருக்குறேன், ப்ரோக்ராம் டாட் சிஎஸ், மை கேப்ஸ் தான். ஓகே ஓகே, வெல்கம் மை, அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு டியர், ஓகே, அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு ஃப்ரெண்டு, சாரி FRIEND. ஓகே, ஒருவேளை உங்க ஸ்கிரீன் சின்னதா தெரிஞ்சதுன்னா பெருசு பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்சிமம் இனிமேல் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ பாருங்க மக்களே, சரியா? இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, ஓகே, இந்த வெல்கம் போய் ஆர்க்ஸ் ஆஃப் 0ல போய் ஸ்டோர் ஆகும். ஆர்க்ஸ் ஆஃப் 0ல அப்புறம் இந்த கேப் விட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த மை போய், ஓகேவா, ஆர்க்ஸ் ஆஃப் 1ல ஸ்டோர் ஆகும். இந்த டியர் போய் ஆர்க்ஸ் ஆஃப் 2ல ஸ்டோர் ஆகும். ஓகே, 3ல போய் ஆர்க்ஸ் ஆஃப் 3ல போய் இது ஸ்டோர் ஆகும். நான் இது நான் ரொம்ப பழைய ப்ரோக்ராம், ஓகேவா? ஒரு ஒன்றுக்கு கீழே ஒன்று கொடுக்கணுமா இல்லை இப்படி கேப் விட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒன்றும் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அந்த வெல்கம் போய் இதில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் போய் இதில் ஸ்டோர் ஆகும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, பிகாஸ் த்ரூ என்ன சொல்றது, எரர்ஸ் மூலியமா தான் கற்றுக்க முடியும். ஓகேவா, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் F கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பக்கத்தில் போகுது. ஓகேவா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் F கொடுக்குறேன். ஓகே, பாருங்க, அந்த வெல்கம் போய் நான் கொடுத்தது ஆர்க்ஸ் ஆஃப் 0ல ஸ்டோர் ஆகும். அரே எப்பவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்புறம் அந்த மை போய் ஆர்க்ஸ் ஆஃப் 1ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அப்புறம் ஆர்க்ஸ் ஆஃப் 2ல போய் டிஎஸ் ஸ்டோர் ஆகும். ஆர்க்ஸ் ஆஃப் 3ல போய் ஃப்ரெண்டு ஸ்டோர் ஆகும். இந்த ஆர்க்ஸ் பொறுத்துல நீங்க வேற எந்த பேரான வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க வந்து மை, ஓகே, ஸ்ட்ரிங்கு, ஓகே, அரே கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் காப்பி பண்ணிட்டு இங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோ. புரியுதா? ஓகே, ஸோ ஒரு அரேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரே வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0ல போய் முதல் வார்த்தை போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் அடுத்த மை ஸ்ட்ரிங் ஆஃப் அரே 1ல போய் மை ஸ்டோர் ஆகும். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ நான் கண்ட்ரோல் F கொடுக்குறேன். எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியல. பாருங்க, வந்துருச்சா? வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணி கோடு பண்ணணும்னா, ஓகே, அந்த 0ல போய் நான் கொடுத்தது வந்து இதுல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது நம்ம இருக்கிறது ஸ்ட்ரிங் அரே, ஸ்ட்ரிங்கு பக்கத்துல. ஓகே, அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் ரைட் கிளிக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டீபக் கொடுத்துட்டீங்கன்னா அதுல போய் இங்க கொடுத்துருக்குறேன். புரிஞ்சுதா? ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, நான் பழைய மாதிரியே வேணா, ஓகே, நீ ஆர்க்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ வந்து இதுதான் என்ன சொல்றது. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நான் இந்த ஒரு 6 வீடியோவை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதைத்தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்பாங்க. இப்ப நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இங்க இருந்து கொடுத்துருக்குறோம் பாருங்க. இந்த ஹெட்டிங் தெரியுதா? ஓகே, எந்த இடத்துல கொடுக்குறேங்கிறத பார்த்து இதே மாதிரி பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு போதும். இது எல்லாத்தையும் நீங்க பண்ணும்போதே, இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போதே யூ நீட் டு ரிமெம்பர். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராம் எழுதுனா இந்த நேம் ஸ்பேசஸ் எல்லாம் நமக்கு தேவை இல்லை இப்போதைக்கு. அதனாலதான் இது ஒரு மாதிரி மங்கலான கலர்ல இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த கன்சோல்ங்கிற கிளாஸ் இந்த சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிறதுனால இது மட்டும் ஆக்டிவா இருக்கு பாருங்க. புரிஞ்சதா? அதனால ஓகே,
நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அதுவே தேவையில்லாத நேம் ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துரும். இப்ப நீங்க பாக்குறீங்களா ஒரு குட்டி விண்டோ, இந்த விண்டோ பேர் தான் இன்டெலிஜென்ஸ் விண்டோ. சரியா? ஓகே, நான் ரிமூவ் பண்றேன், அவ்வளவுதான், தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதே எடுத்துருச்சு. ஸோ ஒரு கிளாஸுக்கு நீங்க கொடுக்கும்போது அந்த கிளாஸுக்கு தேவையான நேம் ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். புரியுதா? ஓகே, அப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் வரும்? ஸ்டாட்டிக் கீவர்ட் இன் கன்சோல் அப்ளிகேஷன். சரியா? ஓகே, ஸ்டாட்டிக்கை பத்தி வேற என்ன சொல்லலாம்? வேற சொன்னா எக்ஸ்ட்ராவா போயிடும். ஓகேவா, நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஓகே, ஸ்டாட்டிக் சொல்லிட்டேன், வாய்டு சொல்லிட்டேன். ஓகே, இது இந்த கொஸ்டின் கேட்பாங்க, வாட் யூ நோ அபவுட் வாய்ட்? பிகாஸ் இதெல்லாம் ஃப்ரெஷ் இருக்கு. வாட் யூ நோ அபவுட் வாய்ட் இன் மெத்தட்? ஓகே, சரியா? இந்த ஒரு 5 கேள்வி வாட் இஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வாட் யூ நோ அபவுட் ஸ்ட்ரிங் அரே. சும்மா ட்ரை பண்ணுங்க. வாட் டு யூ நோ, அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதல்ல ஒரு ப்ரோக்ராம் ஓபன் பண்ணீங்கன்னா ஓகே, அந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன கேள்விகள்லாம் வரலாம். வாட் யூ நோ அபவுட், வாட் யூ நோ அபவுட் ஸ்ட்ரிங் அரே. ஸோ அரே. ஓகே, இப்போ இந்த ஜீரோன்னு கொடுத்தேன்ல, இதைத்தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரேவோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இதெல்லாம் சொல்லணும். ஓகே, அரே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து என்னது? 0. ஓகே, அதாவது 0 அரேவோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ல போய் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். அரேவோட அடுத்த இண்டெக்ஸ் 1ல போய் ரெண்டாவது வேல்யூ ஸ்டோர் ஆகும். அரேவோட ஓகே ரெண்டாவது அடுத்தது இது 1, இது 2, இது 3 இல்லையா? ஓகே, இது மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்புறம் வந்து இங்க பாருங்க, இந்த இதுலயே ஓகே அடுத்தது இதில் 7th கொஸ்டின்ஸ்க்கு ஓகே, வாட் இஸ் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்? டிஃபால்ட் access specifier for class. ஆன்சர் வந்து இன்டர்னல். ஓகேவா, நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு. ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு? ஓகே, யூ காட் பப்ளிக். ஓகே, அதுக்கப்புறம் பிரைவேட்டு, அடுத்தது பப்ளிக்கு, பிரைவேட்டு, ஓகே இன்டர்னல், ஓகே அடுத்தது ப்ரொடெக்டட், ஓகே 5வது ப்ரொடெக்டட் இன்டர்னல். ஓகே, இவ்வளவு இருக்கு. சரியா? ஓகே, புரியுதா? வாட் இஸ் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிளாஸ்? ஓகே இன்டர்னல். ஓகே, அப்புறம் வந்து ஓகே போதும், நான் வந்து ஓவரா உங்களுக்கு டம்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது முதல்ல இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ப்ரொடெக்டட் இன்டர்னல், அவ்வளோதான். சரியா? நல்லா உள்வாங்கிக்கோங்க இந்த 7 கொஸ்டின்ஸு. ஓகே, 7 கொஸ்டின்ஸ் நீங்க புரிஞ்சு உங்க மண்டைக்குள்ள ஏற்றி இருக்கணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்புறம் வந்து ஒரு மெத்தடோட இப்போ இங்க இருக்கு, ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் உண்டு. இப்போ இங்க இருக்கிறது டிஃபால்ட் என்ன பாருங்க. இது 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 ஒரு கேள்வி இருக்கு. இது நீங்க வந்து ஈவன் யூ கேன் கிவ் ஓகே பிரைவேட்னு கொடுத்துக்கலாம். ஒண்ணுமே கொடுக்கலைன்னா ஓகே பிரைவேட் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். ஓகே, வருது, ஒர்க் ஆகுது. பப்ளிக்கும் கொடுக்கலாம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு.
இது பிகாஸ் நான் எடுக்கிறது வந்து பழசுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுல தான் கொஞ்சம் திணறினேன். ஆனா அதுவும் நல்ல பப்ளிக் முடிஞ்சிச்சு, பிரைவேட் முடிஞ்சு, இன்டர்னல் கொடுத்தா ரன் ஆகுமா? ரன் ஆகும். ரன் ஆகுது. பப்ளிக், பிரைவேட், இன்டர்னல் கொடுத்துட்டேன். ப்ரொடெக்டட் கொடுத்தா ரன் ஆகுமா? கண்ட்ரோல் F5. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உங்களால வந்து டெக்னாலஜி கத்துக்க முடியும். ப்ரொடெக்டடு. அடுத்தது ப்ரொடெக்டட் இன்டர்னல். இப்படி கொடுத்தா ரன் ஆகுமா? கேட்பாங்க இதெல்லாம். ஓகேவா? ஒண்ணுமே கொடுக்கலைன்னா ஓகே, நான் இப்ப 5ம் கொடுத்துட்டேன். 6வதா ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. சாரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒண்ணுமே கொடுக்கலைன்னா ஓகேவா, இந்த இடத்துல பிரைவேட் இருக்கிறதா அர்த்தம். புரியுதா? ஓகே, ஸோ அதே மாதிரி கிளாஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே கொடுக்கலைன்னா இந்த இடத்துல இன்டர்னல் இருக்கிறதா அர்த்தம். புரியுதா? அதனாலதான் இங்க கொடுத்துருக்கிறேன். வாட் இஸ் தி டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபார் கிளாஸ்? இங்க இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, கிளாஸ். ஓகே, இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்கிறேன், வெளியில தெரியற மாதிரி. ஒரு இப்படி கொடுத்துருந்தேன்னா இது பேர் இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட்னா மறைஞ்சிருக்கிறது. ஓகே, ஒண்ணுமே இல்லைனாலும் கிளாஸுக்கு முன்னாடி இன்டர்னல் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? கிளாஸுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் ஓகே, வாட் ஆர் தி டூ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்? புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி ஆயிடும். வாட் ஆர் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஃபார் கிளாஸ்? கிளாஸுக்கு முன்னாடி நீங்க ரெண்டே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் கொடுக்க முடியும். ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு அதுக்கு அடுத்தது பப்ளிக். புரிஞ்சுதா? பப்ளிக் கொடுக்க முடியும், வேற எதுவுமே இந்த கிளாஸ்க்கு முன்னாடி கொடுக்க முடியாது. பிரைவேட் கொடுக்க முடியுமா? மறந்து போச்சு. பாருங்க, எரர் அடிக்குது. பிரைவேட் கொடுக்க முடியாது, ப்ரொடெக்டட் கொடுக்க முடியாது, எரர் அடிக்கும். 2 தான். அது வேணா அந்த எரர் மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So elements specified in a namespace cannot be explicitly declared private, protected, protected internal or private protected. அடே அப்பா, இதுதான் பாருங்க, நான் சொன்னேன்ல 1 2 3 4 5. ஓகே, பிரைவேட் ப்ரொடெக்டட். ஓகே, 6 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு. ஸோ கிளாஸ்க்கு முன்னாடி ரெண்டே தான் வரும். ஒன்று இன்டர்னல், இல்லைன்னா பப்ளிக். சரியா? இந்த வந்து ஓகே, நான் என்னோட காலத்துல வந்து 5 தான் இருந்துச்சு, இப்போ 6 ஆயிருக்கு. ஓகே, ஸோ டோட்டலி ஓகே 6 நம்பர், 6 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஆர் தேர். இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிரைவேட் ப்ரொடெக்டட் பர் கிளாஸ். இதோட ஆன்சர் வந்து என்னென்ன? ஓகே, பப்ளிக்கு, ஓகே, அப்புறம் இன்டர்னல் இல்லையா? ஓகே, அடுத்தது சரி, இது சரி, நாளைக்கு இது கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இன்னும் நான் வந்து அப்புறம் இதுல வந்து அதாவது கம்பைலேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, C#. ஓகே, கம்பைலேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நானும் வந்து மற்ற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன். சரியா? ஓகே, பாய், டேக் கேர். நான் இதோட முடிக்கிறேன் இந்த செஷனை. எல்லாம் எடுத்துட்டேன்னா ஓகே, நான் வேணா இதை ஆர்க்ஸ்னே வச்சுக்கிறேன், உங்களுக்கு குழப்ப வேண்டாம். ஓகே, என்னோட நோக்கம் என்னன்னா, கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவங்க டக்குன்னு
புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு இந்த 6 வீடியோ தேவைப்படுது, பேசிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி. சரியா? முதல்ல அவங்க விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வர்றதுதான். ரொம்ப ஈஸி, பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் இது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்த கிளாஸ்ல கம்பைலேஷன் ப்ராசஸ் பத்தி ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஓகே மக்களே, பாய். எவ்வளவு நேரம் போகும்? ஆமா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் தான், வேற வழி இல்லை. ஓகேவா? நல்லா படிங்க.